பட் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா கட்சி கையை விட்டு போயிடுமோங்கிற பிரச்சனை தான். அவருக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்சி கையை விட்டு போயிடுச்சா, இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்து கட்சியை கைப்பற்றி வச்சிருக்காரு. இன்னைக்கு அது கட்சி கைப்பற்றி விட்ட கட்சியை கைகழுவ சூழல் ஏற்பட்டு விட்டால் எல்லாமே போயிடுங்கிற பயம், அச்சம்தான். இந்த ஏப்ரல் 6 பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து சந்திக்கும் போது இதுக்கு முடிவு தெரிஞ்சிடும். ஏன் ஒன்றுபட்ட அதிமுக என்ற அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நகர்ந்துட்டாங்க. இனிமேல் எடப்பாடிக்கு வந்து பாஜகவை பகைத்து கொண்டு பாஜகவை எதிர்த்து கொண்டுலாம் கட்சி நடத்த முடியாது. அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டார். அப்போ வந்து பாஜகவை பகத்துக்க முடியாத, அதை எதிர்க்க முடியாத இடத்துக்கு நகர்ந்ததுனால இன்னைக்கு எல்லாத்துக்குமே அவர் வளைந்து போகக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கு கட்சி. அதனால ஏப்ரல் 6 அன்று ஒன்றுபட்ட அதிமுக என்கிற அந்த ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதே போன்றுதான் பாஜகவுடைய தலைமை மாற்றமும் ஏற்பட்டு பிரதமர் மோடி வருகை என்றே அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.